ஹாய் காய்ஸ்! இன்னைக்கான கிச்சன் ஹேக்ஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாமா? நான் ஒரு 15 விதமான கிச்சன் ஹேக்ஸ் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அது உங்களுடைய கிச்சனுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த மாதிரி நெறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சந்தூஸ் ஹோம வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டூ சந்தூஸ் ஹோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். பாத்திரம் கழுவக்கூடிய நார்கள நம்ம ரொம்பவே சுத்தமா, கிளீனா வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர்ஸ் குடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்டின்னா, இந்த நார்ல வந்துட்டு நெறைய பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு புதுசா வந்து மாத்திக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்ம அது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்மளும் வந்து சேஃபா இருக்க முடியும். உங்களுடைய பாத்திரம் கழுவக்கூடிய நார்களை நல்ல ஒரு ஹாட் வாட்டர்ல வச்சு சுத்தம் வந்து பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா, சால்ட், லெமன் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையாவது வச்சு நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க. அண்ட் அது நல்லா நீங்க டெய்லியுமே வந்துட்டு இப்ப நீங்க மார்னிங் பாத்திரம் கழுவி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நார்களை வெயில வந்து நல்லா காய வைங்க. அதுல கொஞ்சமாவது பாக்டீரியாஸ் வந்து அழியறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. நம்மளுடைய ஹெல்த்தை வந்து சேஃபா வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்பை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. துணி கடையில சின்ன சின்ன கிளாத்ஸ் வாங்கும் போதோ அல்லது ஃபேன்சி ஸ்டோர்ல கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கும் போதோ இந்த மாதிரி வந்துட்டு காகித பை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதை வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதுல நம்மளால வெள்ளை பூண்டுகளை வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து முடியும். இந்த கவர்ல வந்துட்டு சின்ன சின்னதா ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அதுல போட்டுட்டு இதுல வந்து வெள்ளை பூண்டு எல்லாமே போட்டு ஒரு கவுண்டர் டாப்ல வந்து கரெக்டா ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பூச்சி எல்லாம் உள்ள போகாம காற்றோட்டமாவும் இருக்கும். சீக்கிரமா சுருங்கி வாடியும் வந்து போகாது. இதே நீங்க பாலித்தீன் கவர்ல எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா கருப்பு கலர்ல ஃபங்கஸ் வந்து வர்ற மாதிரி வந்து வந்துடும். அதெல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஹேக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க வந்து கட்டிங் போர்டை வச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சாப் பண்ணக்கூடிய பர்சனா இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து அது கவுண்டர் டாப்ல வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது அதனுடைய ஷைனிங்க்கு அப்பப்போ கட்டிங் போர்டு வந்து ஆடிட்டே வந்து இருக்கும். சம்டைம்ஸ் கையில் அடிபடுறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு கட்டிங் போர்டில் 2 பக்கமுமே ரப்பர் பேண்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. பார்சல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கும்போது கிடைக்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க கட் பண்ணும்போது அந்த ஆடுறது அசைறதெல்லாம் வந்து இல்லாம கரெக்டாக அவங்களால கட் பண்றதுக்கு முடியும். நம்ம இந்த சாஸ், வினிகர், வெண்ணிலா எசன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கண்ணாடி பாட்டில்ஸ்ல வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம் அப்படின்னா அதனுடைய கூலிங் கெப்பாசிட்டிக்கு அந்த தண்ணி விட்டு அந்த பேப்பர் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிருக்கும். ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னா சில நேரங்களில் அது எக்ஸ்பைரி டேட்டே வந்து மறைஞ்சிருக்கும். அதெல்லாமே எப்போ எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னு தெரியாம நம்ம ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த ப்ராப்ளமை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல இந்த மாதிரி அதனுடைய எக்ஸ்பைரி டேட்டை எழுதிட்டு அந்த லேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தாவே நம்மளுக்கு அது எப்போ வந்து முடியும் அப்படிங்கிறது தெரியும். அது எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள சீக்கிரமா வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். கிச்சன்ல நீங்க கண்டிப்பா நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும்னு நினைக்கிறவங்க பண்ணவே கூடாத ஒரு தப்பு என்ன அப்படின்னா ஒரு 10 டேஸ் ஆர் 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நீங்க கண்டிப்பா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஒரு ராங்கான மெத்தட். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிடும். அதுல நம்மளுக்கு சமைச்சு சாப்பிட்றதுல எந்த யூஸுமே வந்து கிடையாது. அந்த மிஸ்டேக்ஸை வந்து கண்டிப்பா வந்து பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே 1 டே வந்து நீங்க எடுத்து வைக்கலாம். இப்ப நீங்க மார்னிங் வந்து குக் பண்றதுக்கு நைட்டு கட் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். 1 மந்த் 3 மந்த்ஸ் அந்த மாதிரி பண்ணாம 1 வீக் மட்டும் நீங்க அரைச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பர்டிகுலர் டேட் வந்து வச்சுட்டு அதுல இருந்து நீங்க ரீஃபில் பண்ணிட்டே வர்ற மாதிரி வந்து பாருங்க. ரொம்ப நாளுக்கு நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததுமே அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி அதை அப்பவே வந்து போட்டு வச்சிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பார்க்கறதுக்கு அழகா ஆர்கனைஸ்டா வந்து இருக்கும். பட் நம்மளுடைய ஹெல்த் அப்படிங்கிற விஷயம் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு அடிஷனலா ஒரு டிப் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க மார்னிங் வந்துட்டு என்ன குக் பண்ண போறீங்களோ அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே தக்காளி இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கவுண்டர் டாப்ல வச்சுட்டு வந்து படுத்துருங்க. மார்னிங்குள்ள அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு அது வந்து செட் ஆயிரும். அந்த கூலிங் எல்லாமே போயிருக்கும். உங்களுக்கு ஈஸியா கட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க நைட்டே கட் பண்ணி வைக்கக்கூடிய பர்சனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நைட் டின்னர் ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங்கான எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில வச்சிட்டீங்க அப்படின்னா குக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நீங்க வெளியிலேயே வைக்கலாம். இல்ல அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க படுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டுமே வெங்காயத்தை ரொம்ப நாள் வர்ற மாதிரி உரிச்சு வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. அதுல நிறைய பாக்டீரியாஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து டைம் சேவ் பண்றோம், மணி சேவ் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம தப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. பாக்டீரியாஸ் வந்து சின்ன வெங்காயத்திலயும் சரி பெரிய வெங்காயத்திலயும் சரி ஈஸியா வந்து அஃபெக்ட் ஆயிரும்.
முடிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்க்குள்ள வந்து குக் பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதையும் மீறி நீங்க நெறைய ஒரு பல்க் ஒரு ஃபங்ஷனுக்காக நீங்க உரிக்கிறீங்க, இல்ல நாளைக்கு பிரியாணி செய்றதுக்காக ஒரு 1 கேஜி உரிக்கிறீங்க அப்படின்னா மட்டும் உரிச்சுட்டு மூடி போடாம ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியிலேயே வந்து வச்சுருங்க. ஸோ அவ்ளோ சீக்கிரம் இதாகாது. மேல் தோல் மட்டும் மேக்ஸிமம் காய்ஞ்சிருந்தா கூட அத மார்னிங் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க கட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் தாண்டி நீங்க ஒரு வேளை நீங்க உரிச்சு வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணுங்க. அது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரேஜ். எவ்ரிடே கிளீனிங்ல இந்த ஸ்டவ் கிளீன் பண்ணும்போது பேக்கிங் சோடா போட்டு கேஸ் ஸ்டவ்வ கிளீன் பண்ணி பாருங்க. ரொம்பவே பளிச்சுன்னு நீட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ குட்டி குட்டியான பூச்சி இதெல்லாமே வர்றத வந்துட்டு உங்களால அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். ஸோ உங்களுடைய கிச்சனை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தண்ணி போட்டு கழுவி தொடச்சு அந்த மாதிரி இல்லாம ட்ரையா கிளீன் பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வந்து பாருங்க. உங்களுடைய கிச்சன் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அதே மாதிரி ஸ்டவ்வை வந்து கிளீன் பண்றதுக்கு பேக்கிங் சோடாக்கு ஆல்டர்னேட்டிவா திருநீர் இருந்துச்சு அப்படின்னா அந்த திருநீரை தண்ணியில நல்லா கரைச்சிட்டு அதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத்ல வந்துட்டு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா வந்து உங்க ஸ்டவ் இருக்கும். நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி பேக்கெட்ஸ்ல மசாலா ஐட்டங்களா இருக்கட்டும், சில வத்தல் ஐட்டம்ஸ் இதெல்லாமே நம்ம வாங்குவோம். திருப்பி அதை வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய காத்து போய் ட்ரை ஆகி கட்டி பிடிச்சி வேஸ்டா வந்து போயிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆன்லைன்ல மணி ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து ஹீட் பண்ற மாதிரியான நிறைய கேஜெட்ஸ் வந்து நம்ம வாங்குவோம். ஸோ இதெல்லாம் வாங்காம மணி வேஸ்ட் பண்ணாம ரொம்பவே சிம்பிளா வீட்லயே நம்மளால வந்து பண்ண முடியும். ஆரம்ப காலத்துல பண்ணிட்டு இருந்த ஒரு மெத்தட் தான். ஸோ மெழுகுவர்த்தியை வந்துட்டு ஏத்திட்டு அதனுடைய லைட் ஹீட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னாவே போதும். ரொம்பவே சூப்பரா பக்காவா உங்களுக்கு வந்துட்டு பேக்கிங் வந்து ஆயிரும். அதையும் தாண்டி நீங்க வேற ஏதாவது விஷயங்கள் வந்து பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை வந்து இதுக்கு மேல வச்சுட்டு ஒரு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியா வந்து ஸ்டிக் ஆயிக்கும். ஸோ மணியை வேஸ்ட் பண்ணாம இந்த ஹேக்கை உங்களுடைய கிச்சன்ல யூஸ் பண்ணி பாருங்க. செராமிக் கப்ஸ் எல்லாம் வந்து நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஸ்டெயின் அப்படிங்கிறது ரொம்ப நாள் படிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரிமூவ் ஆகாம அப்படியே இருக்கும். அதை ரிமூவ் பண்றதுக்கு பேக்கிங் சோடாவை உள்ள போட்டுட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு செராமிக் கப்பு புதுசா பளிச்சுன்னு வந்து ஆயிரும். அந்த பேக்கிங் சோடா வந்து போட்டு நீங்க வாஷ் பண்ணும்போது நீங்க வேஸ்டா குப்பையில போடுற எலுமிச்சை தோல் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரப்பருக்கு பதிலா அதை வச்சு வந்து நல்லா தேய்ச்சி பாருங்க, இன்னுமே சூப்பரா கிளீனா இருக்கும். முட்டையெல்லாம் நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்ததும் அப்படியே எடுத்து பாக்ஸ்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதுல மேல இந்த மாதிரி அழுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து பேட் ஸ்மெல் வந்து வரும். ஸோ அது ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது மற்ற ஐட்டம்ஸையும் ஸ்பாயில் பண்ணும். ஸோ மெயினா நீங்க கடையில வாங்குறத விட ஒருவேளை நீங்க கோழி பண்ணையில டைரக்டா இந்த மாதிரி முட்டை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து அழுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முட்டையை வாங்கின உடனே அதை நல்லா வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலரா ஒரு பாக்ஸ்ல முட்டை வந்து ஸ்டோர் பண்றதுக்காகவே ஒரு பாக்ஸ் வந்து வச்சு அதுல நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலும் பேட் ஸ்மெல் எதுவுமே முட்டையில இல்லாம ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு முடியும். நம்ம கிச்சன்லயே நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சில பொருட்கள்ல ஒண்ணுதான் இந்த காஃபி தூள். நம்ம வாங்கி பேக்கெட்டா வச்சிருந்தாலும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு பாதி பேக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கட்டி பிடிச்சிரும். நம்ம வந்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்ல வேற எதுலயாவது போட்டே வச்சிருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அது வந்து நம்ம ஓபன் பண்ற அந்த கேப்லயே ஏர் போய் ரொம்பவே வந்து ட்ரை ஆயிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒயிட் கிளாத்ல கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு அதை வந்து காஃபி தூள் கொட்டி வச்சிருக்கக்கூடிய பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கட்டியாகி அந்த ஈரப்பதத்தினுடைய இதெல்லாம் இல்லாம ரொம்பவே உதிரியா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பழங்கள் எல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்றதுக்கே நம்ம நிறைய கஷ்டம் வந்து படுவோம். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு வாழைப்பழத்தை வந்து வாங்கினதுமே இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து தண்ணி ஊத்திட்டு அதனுடைய காம்பு வந்து தண்ணியில படுற மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா பழம் வந்து ரொம்பவே ட்ரை ஆகி அழுகிறது இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த வாழைப்பழம் வந்து ஸ்டோர் பண்ணும்போது குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாமே அதுல அரிக்குது அப்படின்னா இந்த வாட்டர் வந்து வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பவுல்ல வந்துட்டு ஒரு 2 டிராப்ஸ் அளவுக்கு வினிகர் ஊத்திட்டீங்க அப்படின்னா அதுல எந்த பூச்சியுமே வராம ரொம்ப நாளைக்கு உங்களால ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு முடியும். நம்ம வடிகட்டி எல்லாம் டீயோ இல்ல அப்படின்னா தண்ணியோ வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி பவுல்ல வைக்கும் போது சில வடிகட்டிகள் வந்து பத்தாம வந்து இருக்கும். அதனால நிக்காம அப்படியே வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கார்னர்ல ஒரு சின்ன ஸ்பூன் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே சேஃபா வந்து நின்றும். ஸோ ஈஸியா உங்களால தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவும் முடியும், டீ காஃபியும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா இந்த ஹேக்கை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. நம்மளுடைய கிச்சன்ல நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி மூடி தனியாவும் பாக்ஸஸ் வந்து நம்ம
நம்மளுக்கு வந்து தனியாவும் இருக்கும். அது செட்டே ஆகலைன்னா கூட நம்ம ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருப்போம். சரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மூடி இல்லாத இந்த பாக்ஸஸ்க்கு எல்லாம் வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு பொருள் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட பலூன் மட்டும் இருந்தாலே போதும். கண்டிப்பா உங்கனால ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ பலூன நல்லா ஊதிட்டு இந்த பாக்ஸ்ல இந்த மாரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, பொருட்கள ஈஸியா உங்கனால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முடியும். பார்க்கறதுக்கும் நீட்டாவும் வந்து இருக்கும். குட்டி குட்டி மூடிஸ் எல்லாமே தனியா இருக்கு அப்படின்னா, நீங்க குக் பண்ணும்போது சமையல் கரண்டிகள் எல்லாமே பக்கத்துல வைக்கிறதுக்காகவோ, இல்ல டீ கப்பு, ஆயில் கப்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்காகவோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டு வந்து தனித்தனியா இருக்கு, யூஸ் இல்ல அப்படின்னு தூக்கி குப்பையில போடுறத விட, இந்த மாரி ஆல்டர்னேட்டிவா ஹேக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய கிச்சன் நீட் அண்ட் கிளீனாவும் இருக்கும். பொருளும் வேஸ்ட் ஆகாது. இத போட்டுட்டு வேற பொருள் மணிய ஸ்பெண்ட் பண்ணி வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இதுல எந்த டிப் உங்களுக்கு பர்ட்டிகுலரா புடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெறைய தகவல்களுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.